வெங்காயத்தோலில் கருப்பு நிறத்தில் இருந்தால் துடைத்துவிட்டு மட்டும் பயன்படுத்திடாதீங்க. விஷயம் தெரிந்தால் தூக்கித்தான் போடுவீங்க. அன்றாட சமையலில் வெங்காயம் பயன்படுத்தாமல் இருக்க முடியாது. சாம்பார், ரசம், காரக்குழம்பு எல்லாவற்றுக்கும் இதுதான் ருசியையே கொடுக்கும். ஆனால் வெங்காயத்தின் மேல் கருப்பு புள்ளி மாதிரி இருந்தால் சில பேர் அதை வெறும் மேல் தோலை கழுவி சமையலில் போடுவார்கள். இதுதான் பெரிய தவறு. வெங்காயத்தின் மேல் இருக்கும் இந்த கருப்பு புள்ளிகள் பூஞ்சை தொற்று காரணமாக வருகிறது. ஈரப்பதமான இடத்தில் வெங்காயத்தை வைத்தால் இது போன்ற புள்ளிகள் உருவாகலாம். இந்த பூஞ்சை மேல் தோலை மட்டுமல்ல, உள்ளேயும் பரவக்கூடியது. அதனால் வெங்காயத்தை வெட்டி உள்ளே வெண்மையான நிறமாக இருக்கும் என நிச்சயப்படுத்தணும். பச்சையாக இருக்கும் இடம் கருப்பு கலந்த ஓரமாக இருந்தால் அவையெல்லாம் சமைக்கவே கூடாது. இதை வைத்த உணவுகள் வயிற்றுப்போக்கு, வாந்தி, காய்ச்சல் என பல சிக்கல்களை ஏற்படுத்தும். பழைய வெங்காயங்களை அதிக நாட்கள் வைத்திருந்தால் கூட இதே மாதிரி புள்ளிகள் வரலாம். அதனால் வெங்காயமாக இருந்தாலும் பயன்படுத்தும் போதே ஒவ்வொன்றும் வெட்டி பார்த்துதான் தேர்வு செய்ய வேண்டும். உணவு பாதுகாப்பு என்பது சமைக்கும் முறையை மட்டுமல்ல, பயன்படுத்தும் பொருட்களின் தரத்தையும் சார்ந்திருக்கிறது. கருப்பு தோலை எடுத்தால் போதுமென்று நினைக்க கூடாது. சிறிய விஷயமாக தோன்றினாலும் இந்த புள்ளிதான் குடும்ப ஆரோக்கியத்திற்கு சிக்கலை தரக்கூடிய பெரிய காரணமாகும். அதனால்தான் இனிமேல் வெங்காயம் எடுத்த உடனேயே வெட்டி உள்ளே பார்த்துதான் சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும். இது ஒரு நல்ல பழக்கமாக மாறி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இந்த மாதிரி வெங்காயத்தில் உள்ள கருப்பா வந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு பயன்படுத்துறதை காட்டிலும் இந்த மேல் லேயரையே சேர்த்து பிச்சு எடுத்துருக்கு. ஒரு லேயரையவே சேர்த்து பிச்சு எடுத்துட்டு பயன்படுத்துங்க. இது 2 வகையானது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஞ்சைகளும் வரும். வெங்காயத்தில் மழை காலங்களில் இது அதிகம் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக சில கெமிக்கல்களை தெளித்து பண்ணுவாங்க. ஏற்கனவே அது உங்களுக்கு காண்பிச்சிருக்கிற பொடி மாதிரி தூவி விட்டும் பண்ணுவாங்க. ஸோ 2க்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மேல் லேயரை உருவிடுங்க. கழுவிட்டோ இல்லை தொடச்சிட்டோ பயன்படுத்தாதீங்க. ஒரு லேயரை பிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் வெங்காயம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உள்ள வரைக்கும் பிச்சு எடுத்துருங்கள். மழை காலங்களில் இது அதிகம் இருக்கும். இந்த பூஞ்சைகளை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி தான் வரமிளகாயிலும் இருக்கும். வரமிளகாயில் வெள்ளை அடித்த மாதிரி வரும், பாசி அடித்த மாதிரி, அது தனியாக காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2லும் வர வாய்ப்புகள் அதிகம். மைண்டில் வச்சுங்க. இந்த மாதிரி வெங்காயத்தில் உள்ள கருப்பாக வந்ததுன்னா அதை பார்த்தீங்கன்னா தொடச்சிட்டு பயன்படுத்துறதை காட்டிலும் இந்த மேல் லேயரையே சேர்த்து பிச்சு எடுத்துருக்கு. ஒரு லேயரையவே சேர்த்து பிச்சு எடுத்துட்டு பயன்படுத்துங்க. இது 2 வகையானது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூஞ்சைகளும் வரும். வெங்காயத்தில் மழை காலங்களில் இது அதிகம் பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா இதை ப்ரிசர்வேட்டிவ் பண்ணுறதுக்காக சில கெமிக்கல்களை தெளித்து பண்ணுவாங்க. ஏற்கனவே அது உங்களுக்கு காண்பிச்சிருக்கிற பொடி மாதிரி தூவி விட்டும் பண்ணுவாங்க. ஸோ 2க்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எதுன்னு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணலான்னா இந்த மேல் லேயரை உருவிடுங்க. கழுவிட்டோ இல்லை தொடச்சிட்டோ பயன்படுத்தாதீங்க. ஒரு லேயரை பிச்சு எடுத்துருங்க. கொஞ்சம் வெங்காயம் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, உள்ள வரைக்கும் பிச்சு எடுத்துருங்கள். மழை காலங்களில் இது அதிகம் இருக்கும். இந்த பூஞ்சைகளை தவிர்த்து விடுங்கள். அதே மாதிரி தான் வரமிளகாயிலும் இருக்கும். வரமிளகாயில் வெள்ளை அடித்த மாதிரி வரும், பாசி அடித்த மாதிரி, அது தனியாக காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ இதை தெளிவாக மைண்டில் வச்சுங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 2லும் வர வாய்ப்புகள் அதிகம். மைண்டில் வச்சுங்க.